அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் யூனிட் நம்பர் 1 யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியிலேருந்து சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். அக்கார்டிங் டு த பிளாங்கிஸ் குவாண்டம் தியரி, ரேடியன்ட் எனர்ஜிஸ் எமிட்டட் ஆர் அப்சர்வ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் கண்டினியூஸ் வேவ்ஸ். ஆப்ஷன் பியில் டைனி பண்டில் கால்டு குவாண்டம், ஆப்ஷன் சியில் எலக்ட்ரான்ஸ், ஆப்ஷன் டியில் ப்ரோட்டான்ஸ். அப்போ இதில் வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸு பாஸ்டுலேட்ஸில் இருந்தால் கேட்டிருக்காங்க. ஒரு ரேடியன்ட் எனர்ஜி வந்து எமிட் ஆகும்போது அப்சர்வ் ஆகும்போது என்ன மாதிரியான எனர்ஜி ஃபார்ம் ஆகுதுன்னா a tiny bundle called quanta. அப்போ ஆப்ஷன் பி இஸ் a correct answer. Question number 2, if the frequency of electromagnetic radiation is double, the energy of each photon becomes option A of, option B double, option C 4 times, option D unchanged. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃப்ரீக்குவென்சி வந்து பார்த்தோன்னா டபுள் ஆகும்போது எனர்ஜி வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு தெரியும் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹெச் இன்ட்டு ஃப்ரீக்குவென்சி. ஸோ அப்போ இங்கே ஃப்ரீக்குவென்சி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆயிடுச்சுன்னா ஸோ என்ன ஆகும், எனர்ஜி ஆல்சோ டபுள். ஸோ ஏன்னா வந்து எனர்ஜி வந்து பார்த்தோன்னா என்ன ஆகும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்குவென்சி. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி இஸ் a correct answer. According to the Wian displacement law, lambda m into T equal to B. So if the temperature of the black body is increased, if the wavelength corresponding to maximum energy emission will be option A increases, option B decreases, option C remain constant, option D become 0. ஸோ நமக்கு வந்து வியான் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா வந்து கொடுத்துட்டாங்க. லேம்டா மேக்ஸிமம் வேவ் லென்த் இன்ட்டு டெம்பரேச்சர் ஈக்குவல் டு என்னது பின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஃபார்முலாவிலேருந்து லேம்டா மேக்ஸிமம் பி பை டெம்பரேச்சர். அப்போது லேம்டா மேக்ஸிமம் இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது வேவ் லென்த் வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா வேவ் லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அப்போது ஆப்ஷன் பி இஸ் a correct answer. தி threshold frequency in the photoelectric effect, option A the maximum frequency of incident light, option B the minimum frequency of required to eject the electrons, option C the frequency is emitted electrons, option D the frequency of scattered X-ray. அப்போது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் த்ரெஷோல்டு ஃப்ரீக்குவென்சி வந்து ஒவ்வொரு மெட்டல்ஸ்க்கும் வந்து ஒரு மினிமம் ஃப்ரீக்குவென்சி வந்து தேவைப்படும். அப்போ தான் வந்து எலக்ட்ரான் வந்து எஜெக்ட் ஆகும். அப்போ ஆப்ஷன் பி இஸ் a correct answer. Question number 5, a black body is heated from the 1000 to 2000 Kelvin. According to the Wian displacement law, the wavelength corresponding to maximum emission becomes option A twice the original value, option B half of the original value, option C 4 times the original value, ஆப்ஷன் டி அன்சேஞ்சு. இப்போ இங்கே டெம்பரேச்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா T1 ஈக்குவல் டு 1000 கெல்வின் கொடுத்துட்டாங்க. டெம்பரேச்சர் 2 வந்து என்ன கொடுத்துருக்காங்க 2000 கெல்வின். அப்போது டெம்பரேச்சர் 1000லேருந்து 2000 கெல்வின் வந்து சேஞ்ச் ஆகும்போது அதனுடைய வேவ் லென்த் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து தெரியும் வியான் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா, லேம்டா மேக்ஸிமம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா லேம்டா 1 இன்ட்டு டெம்பரேச்சர் 1 ஈக்குவல் டு லேம்டா 2 டெம்பரேச்சர் 2 இந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதும்போது லேம்டா 2 ஈக்குவல் டு லேம்டா 1 இன்ட்டு T1 பை T2. அப்போது லேம்டா 1 அப்படியே எடுத்துக்கிறோம். டெம்பரேச்சர் 1உடைய வேல்யூ வந்து 1000, சரி ஒரு நிமிஷம். ஸோ டெம்பரேச்சருடைய வேல்யூ வந்து என்னது இங்கே 1000, அதாவது T1உடைய வேல்யூ வந்து 1000, T2உடைய வேல்யூ வந்து 2000. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு லேம்டா 2 ஈக்குவல் டு லேம்டா 1 இன்ட்டு 1/2ன்னு கிடைக்குது. ஸோ அப்போது லேம்டா 2 ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணும்போது 0.5 இன்ட்டு லேம்டா 1ன்னு கிடைக்குது. அப்போது இதனுடைய ஒரிஜினல் வேல்யூலேருந்து எவ்வளோ வந்து பார்த்தோன்னா ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா வந்து ஆஃப் ஆஃப் த ஒரிஜினல் வேல்யூ பிகம் வந்து 0.5ன்னு கிடைக்குது இல்லையா. அப்போ ஆப்ஷன் பி இஸ் a correct answer. நெக்ஸ்ட்டு, ஃபார் a metal with the threshold frequency V0, if the light frequency V greater than V0 is incident, the maximum kinetic energy of emitted electron is option A h into V plus V0, option B ல h into V0 minus V, option C ல h into V minus V0, option D ல h nu 0. அப்போ நமக்கு தெரியும் கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம்
கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு வி ஒர்க் ஃபங்க்ஷன். அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா ஹெச் இன்ட்டு வி நாட்டுன்னு எடுத்துக்கலாம், த்ரெஷோல்டு ஃப்ரீக்குவென்சி. அப்போது கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் ஹெச் இன்ட்டு இந்த சைக்கு பதிலாக ஹெச் இன்ட்டு வி நாட்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது ஹெச் வந்து பிளாங்கிஸ் கான்ஸ்டன்ட் வந்து காமனாக இருக்கிறதுனால வி மைனஸ் வி நாட், அது இன்சிடென்ட் ஃப்ரீக்குவென்சி மைனஸ் த்ரெஷோல்டு ஃப்ரீக்குவென்சி. அப்போது இதன்படி வந்து ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 7 வந்து மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துட்டாங்க. காலம் 1 காலம் 2 ஃபார்முலா கொடுத்துட்டு அதுக்கான ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து லாவும் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஃபெமிலியராக தெரிஞ்சது வந்து ஏ வந்து பார்த்தோன்னா இ ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு வினா பிளாங்கிஸ் லா. அப்போ இது வந்து என்னது ஃபோட்டான் எனர்ஜி வந்து பார்த்தோன்னா அப்சர்வ் பண்ணும். அப்போ ஏக்கு வந்து பார்த்தோன்னா 2 லாம்டா எம் இன்ட்டு டி ஈக்குவல் டு பி அப்படின்னா வியான்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் சை ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு வி நாட் அப்படின்னா ஒர்க் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா சிக்கு வந்து அதுக்கு நேராக 3 கொடுத்துட்டாங்க. டிக்கு நேராக வந்து ரிமைனிங் இருக்கிறது வந்து காம்ப்டன் ஷிஃப்ட் தான். ஸோ அப்போ இது போல் வந்து ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குன்னா ஏக்கு வந்து 2ன்னும் போது ஆப்ஷன் பியில் இருக்குது. பிக்கு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் 1, பிக்கு வந்து 1 இருக்கணும். அப்போது சிக்கு வந்து 3, டிக்கு வந்து 4. அப்போது ஆப்ஷன் B is a correct answer. Assertion A. The wavelength corresponding to maximum energy emission from a black body decreases when it is a temperature increases. Reason according to the Wion's displacement law, lambda maximum into temperature equal to B. அப்போ நமக்கு தெரியும் Wion's displacement maximum wavelength is inversely proportional to temperature. ஸோ அப்போது அசர்ஷன் அண்ட் ரீசன் இது ரெண்டுமே வந்து கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் தான். அப்போது போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, பட் ஆர் இஸ் எ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் எ கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 9. தி காம்ப்டன் ஷிஃப்ட் இஸ் ரெப்ரசன்ட் பை த சேஞ்ச் இன் த வேவ்லென்த் ஈக்குவல் டு ஹெச் பை எம்சி 1 minus cos theta where theta represent the angle between. இதில் வந்து ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. இதில் theta வந்து பார்த்தீங்கன்னா எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏல இன்சிடென்ட் அண்ட் ரிஃப்ளெக்டட் எலக்ட்ரான், ஆப்ஷன் பியில் இன்சிடென்ட் அண்ட் ஸ்கேட்டர்ட் எக்ஸ்ரே, ஆப்ஷன் சியில் எலக்ட்ரான் அண்ட் நியூக்ளியஸ், ஆப்ஷன் டியில் 2 இன்சிடென்ட் எக்ஸ்ரேஸ். அப்போ இந்த தீட்டா வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா இன்சிடென்ட் ஆங்கிளையும் அப்புறம் வந்து ஸ்கேட்டர்ட் எக்ஸ்ரேயை தான் வந்து மெஷர் பண்ணும். ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் பி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 10. ஃபார் ஏ காம்ப்டன் ஸ்கேட்டரிங் அட் தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி தி காம்ப்டன் ஷிஃப்ட் இஸ். ஸோ ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நம்ம 9th கொஸ்டினில் பார்த்தோம். அதுக்கான ஃபார்முலா வந்து என்னென்னா சேஞ்ச் இன் த வேவ் லென்த் ஈக்குவல் டு ஹெச் பை எம்சி இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ இந்த இடத்துல தீட்டாவுடைய வேல்யூ வந்து என்ன கொடுத்துட்டாங்க 180 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது சேஞ்ச் இன் த வேவ் லென்த் ஹெச் பை எம்சி 1 மைனஸ் காஸ் 180 டிகிரி. அப்போது காஸ் 180 உடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு -1. ஸோ காஸ் வந்து பார்த்திங்கன்னா 0க்கு 1ன்னு கிடைக்கும், காஸ் 90க்கு வந்து 0, அதே காஸ் 180க்கு வந்து -1. அப்போது இந்த ஃபார்முலாவில் வந்து 1 மைனஸ் மைனஸ் ஆஃப் 1. அப்போ இது வந்து பார்த்தோன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸாக வந்து சேஞ்சஸ் ஆகிடும். அப்போது இந்த இடத்துல வந்து 2ன்னு கிடச்சிரும். அப்போது 2h பை எம்சி. அப்போ சேஞ்ச் இன் த வேவ் லென்த் ஈக்குவல் டு 2h பை எம்சி. அப்போது ஆப்ஷன் சி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். ஓகே, நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த கொஸ்டின்ஸில் வந்து யாராவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.